ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஆர்த்தி. இப்போல்லாம் தான் நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம்னா இல்லை எங்கேயாவது கோவிலுக்கு போனோன்னா அங்கங்கே எங்கேயாவது நிறுத்தி ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துடுறோம். பட் அந்த காலத்துலலாம் இப்படி வீட்டில் தானே நம்ம சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி இப்போ ஒரு ஆத்தென்டிக்கான சூப்பரான கோவில் புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி நல்லா ஒரு 3 மிளகு ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணோம்ல எல்லாத்துலேயுமே 1 ஸ்பூன் ஆட் பண்ணி அது கூட ஒரு 20 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். கூடவே கொஞ்சம் முந்திரி கருவேப்பிலை ஆட் பண்ணி கிளறிட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்ததில் 2 ஸ்பூன் பவுடர் சேர்த்து அதையும் கிளறிக்கோங்க. நல்லா பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அந்த புளி கரைசலை ஊற்றி நல்லா கிளறிக்கணும். அது கொஞ்சம் திக்காகி வரணும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா திக்காக கிளறிட்டே இருங்க. அது திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கொதித்து வரும்போது அது கூட சாதத்தை போட்டு கிளறினா சூப்பரான புளி சாதம் ரெடி. தேங்க்யூ.